பிரைஸ்தலாட். இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் சற்று நேரம் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்கள் யாவருக்கும் எங்கள் இதயங்கள் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலங்கள் எவ்வளோ வேகமாய் செல்கிறது. சென்ற ஆண்டு தொடங்கினது போல் இருந்தது, சீக்கிரமாக முடிந்துட்டு தேவன் நம்மை கிருபையாக வழிநடத்தி வந்தார். கரத்தை பிடித்து இந்த புதிய ஆண்டிற்கு நம்மை கொண்டு வந்து விட்டு இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்முடன் இருந்து நம்மை கண்மணி போல் காப்பார். இந்த புதிய ஆண்டின் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வெளிப்படுத்தல் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது என்றார். உலகில் நடைபெற அனைத்து காரியங்களை பார்க்கும்போதும் கர்த்தரின் வருகை மிக சமீபம் என்று தெரிவிக்கிறது. எனவே நாம் ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 3:11 என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். நம் கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடிக்கு நமக்குள்ளதை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பறிவுண்ணப்படவும் வந்தேன் என்றார். நாம் பெற்ற ரட்சிப்பை, பரிசுத்தாவிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகத்தை சாத்தான் எப்படியாவது நம்மை விட்டு எடுத்துக்கொள்ள, அதை அழித்து போட பார்க்கிறார். அது நம்ம அந்த கிரீடத்தை வஞ்சித்து அதை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய பார்க்கும்போது அதை நாம் ஜாக்கிரதாக இருந்து சாத்தானை ஜெயித்து உழைப்புடன் சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராட வேண்டும். கிரீடம் என்பது என்ன, அதை எப்படி நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதை தியானிக்க போகிறோம். அபிஷேக கிரீடம். கிரீடம் என்பது ஒரு மேன்மையை குறிக்கிறது. லேவியராகமம் 21:12, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. கிரீடம் என்பது அதிகாரத்தை, அபிஷேகத்தை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 1:21 நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவனை என்று பவுல் சொல்கிறார். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என வாசிக்கிறான். கர்த்தரின் அபிஷேகம் நம்ம வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு தரப்புகிற எல்லா காரியத்தையும் குறித்து பரிசுத்தாவின்னு நமக்கு போதிப்பார். சகலத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் என வாசிக்கிறான். அதனால்தான் நாம் அசதியாயிராமல் விழிப்புடன் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கிரீடத்தை பற்றி கொள்ள முடியும். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கிறேன் என்று வாசிக்கிறான். 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். எனவே நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நாமே பத்திரமாய் ஆகிற நம்ம ஜீவத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்பு, பரிசுத்தாவி, விசுவாசத்தை, பரிசுத்தத்தை நம்மை விட்டு எடுத்து போட சாத்தான் வகை தேடிட்டே இருப்பான். நாம் அதுக்கு ஜாக்கிரதையாக இருந்து அதை விழிப்புடன் நம்ம பெற்ற அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். பல பாவம் சோதனைகள் வரும், பிரச்சனை, வியாதி, கஷ்டம் வரும். நம் விசுவாசத்திற்கு எதிராக மிக பலவிதமான சோதனை வரும், பிரச்சனை, வியாதி, கஷ்டம் வரும். விசுவாசத்தை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ள போட சாத்தான் பார்ப்பான். ஆனால் நாம் அதில் தெளிவாக காணப்பட வேண்டும். யூதா 3 பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று வாசிக்கிறோம். தானியேலுக்கு சிங்கக்கவி வந்தது, அதனால் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளை வந்தது. அவர்கள் அந்த சூளையின் மத்தியிலும் கர்த்தரை விடுவித்தார். அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால் அவர்களை அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் தப்பு வைத்தார். நமக்கும் பல பாடுகள், பிரச்சனைகள் வரலாம். கர்த்தர் விடுவிக்க வல்லவர். யோசேப்புக்கு பரிசுத்தத்துக்கு விரோதமான சோதனை வந்தது, பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அதிகாரம் என்னும் கிரீடம். எஸ்தர் 2:17 ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்தை ஸ்திரியாக்கினாள் என்று பார்க்கிறோம். அகாஸ்வேர் ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தது போல இயேசு நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். எனவே வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை ராஜாக்களும்
ஆசிரியர்களுமாக்கி இருக்கிறார் என வாசிக்கிறார். நம்மேல் தமது கிரீடத்தை வைக்கிறார். இது அதிகாரத்தை குறைக்கிறது. ஆதியாகமம் 41:44 பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றார். இது அதிகாரத்தை குறைக்கிறது. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துரின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த அதிகாரத்தை நம்மை விட்டவன் எடுத்துக்கொள்ள பார்ப்பான். கவனமாக இருந்து நம்ம பெற்ற தேவனிடத்திலிருந்து பெற்ற அதிகாரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்தியை அஜாக்கிரதாக இருந்தால் கிரீடத்தை இழந்து போனாள். எஸ்தர் 1:10 முதல் 13 வரை ராஜா வஸ்தியை அழைத்து வர ஆட்களை அனுப்பி அவள் வரமாட்டேன் என்றதால் கடும் கோபம் கொண்டு ராஜா தனக்குள்ளே மூர்க்க வெறிகொண்டான் என்று பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவும் பலமுறை நம்மை அழைக்கிறார். ஜெபிக்க, திறப்பில் இருக்க, ஊழியம் செய்ய அழைக்கிறார். நாம் அதை அலட்சியம் பண்ணும்போது அவன் கோபத்துக்கு ஆளாகிறோம். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, உலக தலைவர்களுக்காக, எல்லா பரிசுத்தவான்களுக்காக, உலக தேசத்தை ஆளுநர்களுக்காக, எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைத்துக்கிறார். எஸ்தர் 1:19 வஸ்தியை ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கில் உத்தமாகிய வேறொருத்திக்கு கொடுக்க கட்டளை பிறந்தது. வஸ்தி தன் பெருமையினால் கீழ்ப்படியாமையினால் ராஜமேன்மை அதிகாரத்தை இழந்து போனாள். உத்தமையாகிய எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். வஸ்திக்கு நான் என்ற பெருமை, அகங்காரம், பிடிவாதம் இருந்தது. அவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படியாததால் சகல நாடுகளிலே ஸ்திரீகளும் கேள்விப்பட்டால் தங்கள் புருஷர்களை அற்பமாய் எண்ணுவார்கள். அதனால் அவர்களுக்கு மிகுந்த கோபமும் அசட்ட எரிச்சலும் ஏற்படும். அதனால் ராஜாவின் கட்டளை பிறந்தது. எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷனை கணம் பண்ணுவார்கள் என்றும் சட்டம் இயற்றப்பட்டது. 1 பேதுரு 3:1 அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி கீழ்ப்படிது தேவனுடைய பார்வையில் மிகவும் ஒரு ஆசீர்வாதமானது. யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். லூசிபர் பெருமை கொண்டு பாதாளத்தில் தள்ளப்பட்டார். பெருமை கொண்ட வஸ்திக்கு ராஜமேன்மை போனது. தாழ்மையுள்ள எஸ்தருக்கு ராஜமேன்மை கிடைத்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் எஸ்தருக்கு அந்த வஸ்தி இழந்த ராஜமேன்மை எஸ்தர் பெற்றுக்கொண்டார். அதனால் கர்த்தர் சொல்ல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தவர் என்ன படிக்கிறோம். தாழ்மைக்கு முன்னாது மேன்மை. தானியேல் 5:20 நேபுகாத்நேச்சரின் இருதயம் மேட்டுமையாகி அவர் தமது சிங்காசனத்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அகன்று போயிற்று என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:28 அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்தில் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்க உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சவுல் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நிறைவேற்றாமல் அதை மீறி போனதனால் சாமுவேல் சவுலை பார்த்து இப்படி சொன்னான், சவுல் கீழ்ப்படியாததால் ராஜ்யபாரம் அவனை விட்டு தாவீதுக்கு போனது. அதனால் நாமும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமல் போனபடியால் ராஜமேன்மை என்ற கிரீடத்தை வஸ்தி இழந்து போனாள். நாமும் இந்த எஸ்தரை போல நல்ல உத்தமையாக காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கிருபை என்ற கிரீடம். சங்கீதம் 103:4 உன் பிராணனை விலக்கி மீட்டு 24 இரக்கங்களால் முடிச்சு உண்டு என வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை இரக்கமும் நமக்கு கிரீடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போவது படிக்கும். யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்க என வாசிக்கிறோம். கிருபை இழக்க அநேக வாய்ப்புகள் வரும். கசப்புகளுக்கு இடம் கொடுத்தால் நாம் கிருபையை இழந்து போக நேரிடும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் கிருபை நம்மை விட்டு போய்விடும். சவுல் தாவீதின் மேல் எரிச்சல் கொண்டார். அதனால் பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. அவனை ராஜ்யபாரமும் அவனை விட்டு போயிற்று. எரிச்சல் கொண்டனால் 2 கொரிந்தியர் 4:15
கிருபையானது அநேகருடைய சுதந்திரத்தின் மூலம் பெருகும். 2 தீமோத்தேயு 2:1 என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு என்று பவுல் எழுதுகிறார். நான் கிருபை இழந்து போகாமல் கிருபையில் பலப்பட வேண்டும். புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிற அவருடைய கிருபை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். அவரின் கிருபை தான் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து நிறுத்துகிறது. இல்லாவிட்டால் ஒரு நிமிஷம் கூட நாம் வாழ முடியாது இந்த உலகத்தில். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நாம் துதிக்கும் போது கிருபை நமக்கு அதிகமாக பெரிய செய்வார். நன்மை என்ற கிரீடம். சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் புதிய வருடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானது தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நம் குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் சுகமாய் காத்து நடத்துகிறார். எத்தனையோ வியாதி மரணக்கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நன்மையாக முடித்தார். மரணக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தந்தார். பிரசங்கி 9:18 பாவியாக ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான் என்று பார்க்கிறோம். நம் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் ஒரு பாவம் செய்தாலும் நம் குடும்பத்தில் நன்மை தடைபடும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன தொடரும் என்று தாவீது சொல்கிறார். நன்மை கிருபை நம்மை தொடர வேண்டுமானால் கர்த்தரை நம்மை மேய்ப்பராக வைத்து அவர் காட்டும் வழியில் அவர் பின் நடக்க வேண்டும். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலே இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். நம் குடும்பத்தில் நன்மையான ஆசீர்வாதமான காரியம் தடைப்படும் போது நாம் கவலைப்பட வேண்டாம். அவருடைய நம் பாடத்தை வைப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி புதிய காரியத்தை செய்வார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நம் முன்னே நடந்து போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற வேளையில் எல்லாம் நன்மையாக நடத்தி தருவார். ஆத்துமாக்கள் என்ற கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2:19 பவுல் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் என்றும் பிலிப்பியர் 4:1 என கிரீடமானவர்களே என்றும் பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் ஆத்துமாக்களை குறைக்கிறது. அவர் கிரீடம் என்று சொல்வது சபையில் உள்ள ஆத்துமாக்களை தான் கிரீடமாக குறிப்பிட்டிருக்கிறார். கிரீடம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த சபையின் மக்கள். ஆத்மாக்களை நாம் கண்ணும் கருத்துமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மாக்களை திசை திருப்புற கள்ள ஊழியர்கள், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மனுஷரை திருடுகிறவர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:7 எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். எனவே தேவன் நமக்கு கொடுத்த கிரீடங்களைப் போல இருக்கும் சபை மக்களை காத்து கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் காவலாளனாக இருந்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், சத்தியத்தை உபதேசத்தை போதித்து அதன்படி நடக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அபிஷேகத்துக்குள் வழி நடத்த வேண்டும். அவர்களை விசாரிக்கிறவர்களாய், புத்தி செல்வர்களாய் இருந்து அவர்கள் வழி தவறி போகாதபடி நடக்க நாம் தினமும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 1:9 பிலிப்பியர் 1:4 எபேசியர் 1:16 பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்காக இடைவிடாமல் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஜெபிக்காமல் தூங்கினால் ஆத்துமாக்களை சத்துரு இடரை போக பண்ணுவார். மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிரு என்று பவுல் சொல்கிறார். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக இருந்து நம்ம ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து மந்தைகள் மேல் கவனமாக இருந்து ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. வேதத்தில் அநேக கிரீடங்களை குறித்து பார்க்கிறோம். விசுவாசத்தை காத்துக்கொண்டால் நீதியின் கிரீடம், சோதனை சகித்தால் உத்தமன் என்று விளங்கின முன்பு ஜீவ கிரீடம், மந்தைகளை மேய்த்தால் மயமையுள்ள வாடாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அலைவுள்ள கிரீடம், அலைவில்லாத கிரீடம் என பல கிரீடங்களை காணப்படுகிறது. ஆரோனுக்கு ஆசாரி ஊழியத்திற்கு மோசே பரிசுத்த கிரீடம் வைத்தார். அபிஷேகம் என்பது சபை நடத்துறவர்களுக்கு மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம். ஆரோனின் குமாரனையும் ஆசாரிய ஊழியத்திற்கு மோசே அபிஷேகம் பண்ணார். தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். சவுலை சாமுவேல் இஸ்ரவேலின் அதிபதியாக அபிஷேகம் பண்ணினார். எலியா எலிசாவை அவன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். சாலமனை சாதோக்கு நாத்தானை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேக கிரீடம் என்பது அவர்கள் செய்யும் ராஜ பதவிக்கு
என்ற ஊழியத்துக்கென்றும் வேறு பிரித்து அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு மேன்மையான கிரீடமாக வைக்கிறார். சவுல் பார்வையிடவும் அவன் கண்களை திறக்கும்படியாகவும் கர்த்தர் அனினியாவை அனுப்பினார். கொர்நேலியுவை கிறிஸ்துவிடம் வழிநடத்த பிரசங்கித்து இயேசுவின் அன்பை கூற பேதுரு அனுப்பினார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நியமித்த பொறுப்பை அபிஷேகம் பெற்றோர் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அபிஷேக தைல என்னும் கிரீடம் அவர்களிடம் இருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்கிறவராகியும் பிசாசின் வல்லமை லயப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தார் என பார்க்கிறோம். நம்மை தேவன் அழைத்து தெரிந்து கொண்டு அபிஷேகித்த நோக்கம் என்னவெனில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர் நமக்கு செய்த நன்மைகளை, நமக்கு தந்த ரட்சிப்பை பிறருக்கு சொல்ல, பிறருக்கு அறிவித்து அவர்களை கிறிஸ்துவை வழிநடத்த தான் நம்மை தேவன் ரட்சித்து அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் ஆவியாத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆவியாத்ம சரீரத்தை குற்றமற்றதாக காத்தால்தான் அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் தாயும் மகளும் ஆராதனைக்கு செல்ல தவறுவதே இல்லை. ஆனால் குழந்தையின் தகப்பனாரும் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு நாள் மகள் வியாதிப்பட்டாள். இரத்த புற்றுநோய் முற்றிய நிலையை அடைந்தாள் என்று அவளுக்கு ரிசல்ட் கிடைத்தது. அவளை காப்பாற்ற காலம் மிகவும் பிந்திவிட்டது. அவளை மரணம் வரை வீட்டில் வைத்து கவனித்தாக வேண்டிய சூழ்நிலையில் அவள் தள்ளப்பட்டாள். தினமும் வேலை முடித்து வந்து தகப்பனார் மகளின் பக்கம் இருந்து கவனித்து வந்தார். ஒரு நாள் மகள் தகப்பனை பார்த்து, அப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாட்களில் ஏசப்பாவிடம் சென்று விடுவேன். அங்கே போனது எனக்கு ஒரு தங்க கிரீடம் கொடுப்பார்கள் என்று சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என் கிரீடத்தில் ஒரு முத்து கூட இருக்காது. நான் ஒருவரையும் இயேசுவிடம் வழிநடத்தவில்லை. அப்பா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? எனக்காக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஒரு முத்து கிடைக்கும் என்றாலாம். கண்ணீரோடு தகப்பன் தலையசித்தாராம். அவளிடம் நின்று பாவாரிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். மகள் வாரத்தில் கண்ணை மூடி விட்டாளாம். அந்த வாரம் அவர் ஆராதனைக்கு சென்று சாட்சி நேரம் வந்ததும், என் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை எதிர்த்தேன். யாரும் என்னை சந்திக்க தைரியமற்ற நிலையில் போதகர்களையும் சுவிசேஷர்களை எனக்கு முன் நிறுத்த அவர்களுக்கு தைரியமில்லை. அப்படி நான் அவர்களை எதிர்ப்பேன். என் மகளை எதிர்க்க முடியவில்லை என்று கண்ணீரோடு சொன்னாராம். இன்று என் மகள் பரலோகத்தில் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு கிரீடமும் ஒரு முத்தம் உண்டு. அந்த முத்து நான் தான் என்றாராம். சுவிசேஷத்தை அறிக்காவிட்டாள் ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். அவள் மரணப்படுக்கையில் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை தகப்பனை ரட்சித்தது. நாம இன்று எத்தனையோ ஆத்துமாக்கள் மரணப்படியிலும் பாவத்திலும் வியாதியிலும் இருளிலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். நான் பரலோகத்தில் போகும்போது கையோட போகாமல் அவர்களுக்காக ஜெபித்து இயேசுவை அறிக்கை வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்க. அவர்கள் ரட்சிக்கப்படும் போது நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஆத்துமாக்களோடு நாம் சென்று பரலோகத்தில் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கும் கிரீடத்தில் முத்துக்களை வைப்பார். அதனால் நாம் ரட்சிப்பை, பரிசுத்தத்தை, அழைத்த அழைப்பை, அபிஷேகத்தை, விசுவாசத்தை காத்து கொண்டால் நம் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்துக்கொள்ளாமல் காத்து கொள்ளலாம். சீக்கிரமாய் மத்தியவானில் வெளிப்படும் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். நமக்குள்ளதை பற்றி கொள்ள கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இதை சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்று வசனத்தின்படி நாங்கள் நீர் கொடுத்த கிரீடமாகிய அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கிருபையும் சபைக்கு தந்த ஆத்மாக்களாய் கிரீடத்தையும் சாத்தான் பறித்து கொள்ளாதபடி ஜெபித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்கள் அந்த வசதியை போல் இல்லாமல் வசதியை புருஷனுக்கு கீழ்ப்படியாததினால் அவள் ராஜமேன்மை அவளை விட்டு போயிற்று. ஆனால் கீழ்ப்படிந்த எஸ்தரை, உத்தமையாக எஸ்தரை போல நான் ஜெபித்து அந்த எங்களுக்கு தந்த கிரீடத்தை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்கிறாங்க. அது சீக்கிரமாய் வெளிப்பட போகிற உண்மை நாங்கள் சந்திக்கும் போது கிரீடத்தை காத்துக்கொண்டு எங்களுக்கு உள்ளதை பற்றி கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஆவியாத்ம சரீரம் முழுவதும் குற்றமற்றாத காணப்பட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.